கண்டிகை மெயின் ஜங்ஷன் வந்து 1 கிலோமீட்டர்ல நம்ம சைட். ஓகே. நீங்க வர்ற வழி எல்லாமே பாத்தீங்கன்னா வீடுங்க தான். வீடுகளுக்கு மத்தியில தான் நம்ம பிளாட் பண்ணிருக்கோம் சார். நம்ம ஒரு 13 பிளாட் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகே. 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் வரையிலுமே இருக்கு சார். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் உங்களுக்கு தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், கிறிஸ்டன் காலேஜ், பிஐடி காலேஜ், பாலாஜ் பாலிடெக்னிக் காலேஜ், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து நமக்கு நியர்பைலே இருக்கு சார். 10 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஐடி கார்டர் ரீச் பண்ணிடலாம் சார். ஜிஎஸ்டி ரோடுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் போனாலே ஜிஎஸ்டி ரீச் பண்ணிடலாம் சார். இவ்வளவு மழையிலையும் உங்களுக்கு கூப்பிட்டது காரணம் நம்ம சைட்ல தண்ணி நிக்காதுன்ற ஒரு ப்ரூஃபுக்காக தான் சார் கூப்பிட்டது. மழை வந்து விட்டுட்டு அப்புறம் வாங்கன்னு வாங்க. இவங்க நான் நிற்கிறல்ல சைட்டில் ஒரு இன்ச்சு இந்த மாதிரி அந்த மழை பெஞ்ச அந்த டைம் இப்போ மழை நல்லா பெஞ்சிச்சு. நம்ம கொடுக்குற ப்ரைஸில் யாருமே இங்கே கொடுக்கல. நீங்கள் டவுன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs இருந்தாலே நம்ம இங்கே இடம் வாங்கிடலாம் சார். ஒரு 5 lakhs இருந்தாலே ஒரு இண்டிவிஜுவல் வில்லா கட்டி கொடுத்துடலாம். இன்டெல் கொடுக்குற காசுல நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன் போனீங்கன்னா இங்கே இண்டிவிஜுவல் வீடு உங்கள் பேரில் சொந்தமாக வாங்கிடலாம் சார். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறீங்க. பல மக்கள் எல்லாம் அப்படி நல்லா இருக்கீங்களா? டைட்டில் தமிழும் பார்த்து வந்து ஆமாங்க, கிளாம்பாக்கம் போகிற ரோடு. கிளாம்பாக்கம் பார்த்தீங்கன்னா 7 மினிட்ஸாக ரீச் ஆகிடலாம். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஆன் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் ஒரு சைடு தான் வந்திருக்கேன். இது எக்ஸாக்டாக லொக்கேஷன் சொல்ல போனால் கண்டிகைங்க. கண்டிகை பஸ் ஸ்டாப்பு வந்து பஸ்ஸுங்களாம் வந்து நின்றுட்டு போகிற மாதிரியும், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பஜார் ரோடு, கடைங்க தான். ஒரு 200-300 கடைங்க இருக்கும். கடைங்க ப்ளஸ் தாண்டி வீடுங்க. இது சுற்றி தான் ஒரு சூப்பரான வீட்டு மனை பார்க்க போகிறோம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேறு என்னென்ன பண்ணுறாங்களோ எல்லாமே சைட்டில் போய் கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே ஃபைனலாக சைட்டு ரீச் ஆயிடுச்சு. இந்த சைட்டுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியா பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஹவுசிங் அவங்க தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்டு கண்டிகை நியர்பையில் இடங்களே இல்லைங்க. அப்படி இருந்தாலும் இவங்க கொடுக்குற பட்ஜெட்டில் கொடுக்க முடியாது சொல்லியிருந்தாங்க. இந்த சைட்டை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது நம்ம கூட தீபா மேடம் இருக்காங்க. மேடம் எப்படி மேடம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ மழை காலையிலேருந்து சரியான மழையில தான் என் சைட்டை வந்து நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் மக்களுக்கு மழை பெய்யாத இடத்துல நம்ம சைட்டு போட்டிருக்கோம்னு தெரியணும்னு சொன்னீங்க. ஸோ என்ன மாதிரி சைட்டு எங்கே அமைஞ்சிருக்கு, நம்ம சைட்லேருந்து இருக்க ஆக்சஸிபிலிட்டி, ஸோ என்ன ஒரு பட்ஜெட்டாக வீடும் சரி ஒரு இடமாவும் சரி இதை வீடும் கட்டித்தரதா சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரி விஷயம் பண்ணிருக்கீங்க மக்களுக்கு? சார் நம்ம சைட் பார்த்தீங்கன்னா வண்டலூட்டி கேளம்பாக்கம் ரோடு இருக்கு இல்லையா, அதில் கண்டிகை தெரியாதவங்க யாருமே இல்லை. கண்டிகை மெயின் ஜங்ஷன் வந்து 1 கிலோமீட்டர்ல நம்ம சைட்டு. நீங்க வர்ற வழி எல்லாமே பாத்தீங்கன்னா வீடுங்க தான். வீடுகளுக்கு மத்தியில தான் நம்ம பிளாட் பண்ணிருக்கோம் சார். நம்ம ஒரு 13 பிளாட் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் வரையிலுமே இருக்கு சார். என்னென்ன ஃபேசிங்ல இருக்கு சார்? உங்களுக்கு எல்லா ஃபேசிங்லும் இருக்கு. கார்னர் பிளாட்டும் அவைலபிள் சார். 30 ஃபீட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்வீட் வாட்டர் கிடைக்கும். ரோடு பாத்தீங்கன்னா 30 and 24 ஃபீட்ல பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம் சார். கவர்மெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன வருது சார்? இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் இங்க இருந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ்ல வருது. ஏர்போர்ட்ல இருந்து இப்ப கிளாம்பாக்கம் வரல மெட்ரோ கொண்டு வந்துடுறாங்க. சரி, ஐடி பார்க்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ வந்துருச்சு. அதுவுமே நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சார். கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனும் இப்போ வரப்போகுது. அதுவுமே நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சார். ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க சுத்தி உங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், உங்களுக்கு தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், கிறிஸ்டன் காலேஜ், பிஐடி காலேஜ், பாலாஜ் பாலிடெக்னிக் காலேஜ், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து நமக்கு நியர்பைலே இருக்கு சார். ஓகே. ஸோ இந்த இடத்தாண்ட நான் வேலை வைப்பேன்னு பார்க்கும்போது ஐடி கார்டை இங்கேருந்து எவ்வளோ தூரம் நம்மளுக்கு? 15 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஐடி கார்டர் ரீச் பண்ணிடலாம் சார். அதே மாதிரி நம்ம ஜிஎஸ்டி ரோடுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் போனாலே ஜிஎஸ்டி ரீச் பண்ணிடலாம் சார். இவ்வளவு மழையிலையும் உங்களுக்கு கூப்பிட்டது காரணம் நம்ம சைட்ல தண்ணி நிக்காதுன்ற ஒரு ப்ரூஃபுக்காக தான் சார் கூப்பிட்டது. கண்டிப்பா மக்களே. ஸோ வந்தீங்கன்னா சைட்டை நீங்களே பார்க்கலாம். தண்ணி பெருசா இல்லை. எவ்வளோ மழை உங்களுக்கு பெஞ்சிச்சுல, அடி மழை. நீங்க சென்னை கூடுவாஞ்சேரி இந்த சைட்ல கூட மழைலாம் தண்ணி அவ்வளோ நிற்குதுன்னு சொன்னாங்க. ஆனா கண்டிகையில தண்ணி நிற்கல. ஏன்னா இது ஒரு மேடான பகுதி. சைட்லயும் மழை வந்து விட்டுட்டு அப்புறம் வாங்கன்னு வாங்க. இவங்க நான் நிற்கிறல்ல சைட்டில் ஒரு இன்ச்சு இந்த மாதிரி அந்த மழை பெஞ்ச அந்த டைம் இப்போ மழை நல்லா பெஞ்சிச்சு. நானே மழையில் நனைஞ்சிட்டு தான் வந்தேன். அப்படி தான் இருக்கேன் தவிர இதில் வந்து ரோடு வந்து ஹைட்டு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இந்த ஃபீட் ஹைட்டு இதில் இருக்கேன். தண்ணி நிற்கலை. ஸோ எல்லாருமே வந்து எப்படின்னா ஒரு இடம் வாங்க போறீங்கன்னா அந்த மழை பெய்கிற டைம் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் தண்ணி நிற்குதா, பக்கத்தில் சுற்றுவட்டாரத்தை வீடுங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். அந்த மாதிரி மழை தண்ணி இந்த தண்டை சைட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை. வாங்க இந்த டைமில் வந்து நீங்கள் சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்கறது தான் ஒரு சூப்பரான விஷயமாவே இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து எல்லாத்துக்குமே ஆக்சஸ் பண்ணலாம். ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் சரி, ஓஎம்ஆர் ஆகட்டும் சரி, ஈசிஆர் ஆகட்டும் சரி, எல்லாத்துக்கும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான இடம் தான். சுற்றி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்பார்ட்மெண்ட் வீடுங்க. இதுக்கு மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை தான் நம்ம ஃபியூச்சர் ஹவுசிங் போட்டிருக்காங்க. ஃப்ரெஷ் லேஅவுட்டை யாருமே பண்ணல சார். அப்படியே இருந்தாலும் நம்ம கொடுக்குற பிரைஸ்ல யாருமே இங்க கொடுக்கல. நீங்க டவுன் பேமெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2 lakhs இருந்தாலே நம்ம இங்க இடம் வாங்கிடலாம் சார். ஒரு 5 lakhs இருந்தாலே ஒரு இண்டிவிஜுவல் வில்லா கட்டி கொடுத்துடலாம். ஓகே. 5 லட்சத்துக்கு இண்டிவிஜுவல் வில்லா கண்டிப்பா சார். டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 இயர்ஸ்க்கான
கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட் இருக்கு சார். ஓகே. ஸோ பேங்க் லோன் பொறுத்த வரைக்கும் எத்தனை பர்சன்டேஜ் பண்ணி தரீங்க? 90% லோன் பண்ணி கொடுக்குறோம் சார். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்தாண்ட நான் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறதா இருந்தால் ஒரு பட்ஜெட்டில் பண்ணி தரலாம்? 40 lakhs இருந்தா உங்களுக்கு இண்டிவிஜுவல் வீடு கொடுத்துடலாம் சார். வாடகை வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 15,000 20,000. அந்த கண்டிப்பா வாடகை பணத்தை இங்கே சொந்த வீடு வாங்க முடியும்? கண்டிப்பா சார். ரெண்டல் கொடுக்குற காசுல நீங்க இஎம்ஐ ஆப்ஷன் போனீங்கன்னா இங்க இண்டிவிஜுவல் வீடு உங்க பேர்ல சொந்தமா வாங்கிடலாம் சார். ஸோ மக்களே, வாடகை வீட்டில் இருக்கீங்க வருத்தப்படாதீங்க, வாடகை பணத்திலே உங்களுக்கான ஒரு சொந்த வீடு இந்த இடத்தான வாங்க முடியும். ஸோ வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஃபேமிலியோட வராங்க கஸ்டமர்னா கண்டிப்பா நம்ம கேப் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஸோ வாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க. மழை டைமில் நான் ஏன் வந்திருக்கேன்னா, ஒரு சைட்டு நீங்கள் போய் விசிட் பண்ண போகும்போது மழை பெய்யுற டைமில் போனீங்கன்னா தான் அந்த சைட்டையும் மக்கள் வாழ்கிற மாதிரி இடமா இருக்கிறதா பார்க்கலாம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். செம மழை, எனக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு முடியல, இருந்தாலும் மக்களுக்கு ஒரு நல்ல இடம் கொடுக்கணும் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஃபேமிலியோட டிசிஷன் அத்தாரிட்டியோட வந்து பாருங்க சைட்டை. ஸோ உங்களுக்கான கேப் ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணி தருவாங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுற பட்சத்தில் A to Z உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க, உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நிறைய இடத்துக்கு போய் உங்களுக்கான பட்ஜெட்டான இடம், வீடு, ஃபார்ம் லேண்டு, அப்பார்ட்மெண்ட் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்ச ஒரு லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஏதோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாங்க. அவங்க ஐடியா பண்ணி ஃபியூச்சர் ஹவுசிங்லேருந்து தீபா. இங்கேயா சார்? கரெக்டாக நின்னுறேன் ஃபர்ஸ்ட்டு. ஆமாம், இப்போ ஓகேவா சார்? வீடு தெரியுதா? எல்லாம் தெரியும் மேடம். தெரியுதா? தெரியுதாடா? அவன் கொடையை வச்சு மாற்றிக்கிறான். வர்ற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடுங்க தான். ஆமாம், சுற்றி வீடுங்க தான், அப்படி ஃபுல்லாகவே வீடுங்க தான். சொல்லுங்க. இல்லடா டக்குன்னு இது வரணும்ல. பார்த்தீங்கன்னா சிறுசெல்லாம் ஆல்ரெடி மெட்ரோ ஃபார் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஃபினிஷ்டு நிலைமையில இருக்கு. சாரி, என்ன சொல்லிட்டோம்? ஃபினிஷ்டு நீங்கள் தான் சொல்லணும். சொல்லுங்க. பஸ் போது தெரியுதா? நீங்கள் சொல்லுங்க. தெரியுதா இல்லையா? ஸ்கூல் பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம போயிட்டு தெரிஞ்சுதா? இல்லை, நீங்கள் ஏன் மேடம் அப்படியே யோசிச்சுக்கினே இருக்கீங்க? நீங்கள் டக்குன்னு பேசுனா வேற ஏதாவது பேசிடுவோம்னு எங்கேயோ போயிடுவோம்னு பயம் வந்துச்சு சார். இருங்க சாரி சார், வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பேசிட்டேன்னு மட்டும் சொல்லுங்க. அப்படி என்னவோ பாலாஜி பாலிடெக்னிக் காலேஜ். கட் பண்ணி சொன்ன ஒரு மார்க் ஃபுல்லாக சொல்லுங்க, நான் கட் பண்ணிக்கிறேன். நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். ரோடு பார்த்தீங்கன்னா 30 and 24 ஃபீட்டில் பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம் சார். ஓகே. அதுக்கு வாட்ரு அது வாட்டர் நீங்கள் கேட்பீங்க சொல்லுங்க. பேசுறதே 3 வார்த்தை, 3 டைலாக். ரோடு, சைஸு, சார் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து சைஸ் சொல்லவா? சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா 30 and 24 ஃபீட் பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம் சார். வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஃபீட். 20 30 நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.